மாப்பிள்ள ஜோரு ஒன்னா சேருது ஊரு மைக்கு செட்டுல பாட்டு சேருது மனசு மாலைய போட்டு மைய பூசண கண்ணு வெக்கம் பேசுது நின்னு பையன் பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு கல்யாணம் 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 ஆசை நூறு. மச்சான் கூப்பிடுங்க. கூப்பிடலாமா? அண்ணே நீங்களும் மேல வாங்கண்ணே, ஆடலாம். சும்மா அட என்ன மச்சான் நீங்க வாங்க. வேணாம், உங்க பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க ஆடாம இருக்கலாமா? வாங்க மச்சான். தங்கச்சி நீயும் வாமா. ஐயோ வாங்க, நீ பரவாயில்ல. தனா நீ போய் கூட்டு வாமா. அண்ணே எந்திரிங்க அண்ணே. சீனு சொல்லு சீனு. மாயா எங்க இருக்க? ஏன் என்னாச்சு? சீக்கிரம் வா, மாமா கீழே விழுந்துட்டாரு. என்ன சொல்ற? நெஞ்சு வலின்னு மயங்கி கீழே விழுந்துட்டாரு மாயா. சீக்கிரம் வா மாயா. எல்லாரும் இங்க டென்ஷனா இருக்காங்க, சீக்கிரம் வா. இது நான் வந்துடுறேன். அண்ணி அழுகாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. பெரியப்பா என்னாச்சு பெரியப்பா? ஒண்ணு இல்ல மாயா, நான் நல்லாதான் இருக்கேன். டாக்டர், அண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ரெஸ்னால இந்த மாதிரி ஆயிருக்கு. இவருக்கு ஏற்கனவே சின்னதா மைல்டு அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால இனிமேதான் இவரை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இல்லனா ரொம்ப ஆபத்துல முடிஞ்சிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. ஐயோ டாக்டர், ஏற்கனவே எல்லாரும் பயத்துல இருக்காங்க, நீங்க வேற இன்னும் பயமுறுத்தாதீங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. அண்ணி, நான் டாக்டரை விட்டுட்டு இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க அண்ணனை பாத்துக்குங்க. கொடுங்க டாக்டர்.
ஜானகி, டாக்டர் தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏன் அழற? நான் கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்துட்டேங்க. ரகு, கல்யாணத்தை வேணா கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா? மா, என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி என்ன ஆயிடுச்சு எனக்கு? அதுக்கு இல்ல ரகு, எனக்கு ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுது. அது அபசகுணம் இல்ல. சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்க. நானும் அதிகமா சந்தோஷத்துல ஆடிட்டேன். அதான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். கல்யாணத்தெல்லாம் தள்ளி போடணும்னு தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. என் 2 பொண்ணுங்களோட கல்யாணத்தை பார்க்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அவங்க நல்லா இருக்கணும். அதுக்கு எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. அது ஒண்ணும் இல்லைங்க, ஊர்லயே பெருசா நடக்கிற கல்யாணம், அதான் கண்ணு பட்டிருக்கோம். திருஷ்டி கழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு நாம எடுத்துக்கலாமே. அதுதான் சரி. மத்த எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எல்லாரும் போய் கல்யாண வேலையை பாருங்க. அம்மா, அதான் டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. உங்க அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்த உடனே எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காத. கல்யாண வீடே ஆட்டம் பாட்டமுமா இருந்தது. என்னால இப்படி ஆயிடுச்சு. மன்னிச்சிடுங்க. அப்பா, என்ன பண்ணீங்க? உங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு பயந்தே போயிட்டோம். சாரிப்பா. நான் தான் உங்களை ஆட வாங்கன்னு கூப்பிட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்படி ஆகலைன்னா இன்னும் ஆடிக்கிட்டே இருந்திருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க கல்யாணத்துக்கு எதுவும் தடையா இருக்க கூடாது. பெரியப்பா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க பெரியப்பா. சரிடா. இவதான் ரொம்ப பயந்திருக்கா. அதனால இவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லு. சரிங்க பெரியப்பா. தனா, வா போலாம். வா. ஏய் ஜானகி, அழாத அழாத, பயப்படாத. நீ எது நினைச்சும் கவலைப்படாத. நீ ரூமுக்கு போ, நான் இப்ப வந்துடுறேன். சொல்லு மாயா. கதிர், நீ எங்க இருக்க? நான் இங்க வெளியே தான் இருக்கேன். உன்னை உடனே பார்க்கணும். நீ மண்டபத்துக்கு பின்னாடி வந்துரு. சரி. மாயா, மாமா எப்படி இருக்காரு? பெரியப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்பாடா. சீனு, நான் ஒருத்தரை பார்க்க போறேன். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஏய் மாயா, இந்த நேரத்துல எங்க போற? நீ கல்யாண பொண்ணு, வெளியெல்லாம் போக கூடாது. சீனு, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஐயோ மாயா, நீ வெளிய போனது தெரிஞ்சு அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. பரவாயில்லையா? ப்ளீஸ் சீனு, எனக்காக நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ண. ஆமா, அப்படி யார பார்க்க போற? அது என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஒரு எமர்ஜென்சின்னு கூப்பிடுறா. நான் வந்து சொல்றேனே, பக்கத்துல தான் வந்துடுறேன். ப்ளீஸ். ஏய் மாயா, மாயா. கல்யாணத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். இது 20 வருஷத்தோட பகன்னு என் முகத்தை பார்த்து சொன்னாங்க. உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அவங்க தானா ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்க. கடவுளே, நேரம் ஆக ஆக மனசு படபடன்னு இருக்கு. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது.
ஜானகி, என்ன ஜானகி? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா ஜானகி, உள்ள வா. வா. வாங்க சம்மந்திம்மா, வாங்க. என்ன விஷயம் ஜானகி? புவனேஸ்வரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையை மீறி சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அதுல உனக்கும் பாதிப்பு இருக்கு, எங்களுக்கும் அதுல பெரிய இழப்பு இருந்திருக்கு. அது எல்லாமே விதிதான். இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு புரியல ஜானகி. உனக்கு என் மேலேயோ இல்ல அவர் மேலேயோ ஏதாவது கோபம் இருக்கா? என்ன ஜானகி இப்படி கேக்குற? எங்களுக்கு என்ன கோவம் இருக்க போகுது? ஆமா சம்மந்தி, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நாங்க ஏன் உங்க மேல கோவப்பட போறோம்? நீ இத்தனை வருஷமா கல்யாணமே பண்ணிக்கல. அதுக்கு ஏதோ ஒரு வகையில நாங்களும் காரணமாயிட்டோம். ஏதோ ஒரு வகையில இல்லடி, எல்லா வகையிலும் நீ மட்டும்தான் காரணம். உனக்கு என் மேல வருத்தமோ கோவமோ இருந்தா நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணி அதனால உன் மனசு காயப்பட்டிருந்தா அதுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன ஜானகி நீ எதுக்கு இப்ப மன்னிப்பு கேக்குற? இப்போ அப்படி என்ன நடந்துருச்சு? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவரு தனாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு சந்தோஷமா இருக்காரு. எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து ஒரு குறையும் இல்லாம வாழணும். ஜானகி, அப்போ நான் ஏதாவது பண்ணிடுவேன் என் மேல சந்தேகப்படுறியா? இவங்க பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஜானகி, நான் உன் பொண்ணை என்ன பண்ணிட போறேன்? நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த கதிர் தான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினா. இப்போ நீயும் அதே மாதிரி பேசுற. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த கல்யாணமே வேண்டான்னு. அப்போ ரகுராம் நம்பிக்கை இருக்குன்னு தானே சொன்னாரு. இப்ப எப்படி பேசுற? இல்ல புவனேஸ்வரி, நான் சந்தேகப்படல. இப்ப நம்ம ஒரே குடும்பமா ஆக போறோம். எங்க மேல உங்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருந்து அது பின்னாடி ஏதாவது பிரச்சனையா வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்பவே எங்க குடும்பத்தை சார்பா மனசார மன்னிப்பு கேக்குறேன். இந்த கல்யாணத்துல எந்த மனசங்கடமும் நடந்துடக்கூடாது. ஜானகி, உன் பயம் எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் நீ பொண்ணு பெத்த அம்மா. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பு இல்ல. பழைய கதையெல்லாம் நாங்க எப்பவும் மறந்துட்டோம் சம்மந்தி. ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் இப்ப நாங்க நினைக்கிறோம். இங்க பாரு ஜானகி, எனக்கு கல்யாணமும் ஆகல, குழந்தையும் இல்ல. ஆனா இப்போ என் வீட்டுக்கு வர போறது உன் பொண்ணு இல்ல, என்னோட பொண்ணு. அவளை நான் அப்படிதான் பாத்துப்பேன். நீ எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இதை நடத்தி முடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு எந்த தடங்களும் நாங்க வரவிட மாட்டோம். நீ தைரியமா போ ஜானகி. நான் வரேன். போயிட்டு வாங்க. என்னம்மா, இவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு போல இருக்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க? இல்லன்னு, ரகுராம் கீழே விழுந்தான்ல, அதுலதான் ஏதோ குழம்பி போயிருக்கான். ஆனாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு.
என்ன மாயா, என்ன விஷயம்? எதுக்கு இங்க வர சொன்ன? ஏதோ டாக்டர்லாம் வந்துட்டு போனாங்க, என்னாச்சு? பெரியப்பா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ஏய், என்ன சொல்ற? ஆமாங்க, இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு பெருசா எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். இப்ப மாமாவை பார்க்க முடியுமா? நீ அவர் முன்னாடி போனா அவர் கோவப்படுவாரு. அது உனக்கே தெரியும்ல. என்ன என் தலை எழுத்து. அவர் பொண்ணு லைஃபை காப்பாத்த தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அது அவங்க யாருக்குமே புரியல. எனக்கு புரியுது கதிர், நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். இப்ப அதை நான் முழுசா நம்புறேன். என்ன சொல்ற? நீ சொன்ன மாதிரி அந்த கார்த்திக் ஒரு மோசமான பொம்பளை பொறுக்கி. இப்ப மட்டும் எப்படி உனக்கு புரிஞ்சது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ஏமாத்தின அந்த பொண்ணு இங்க வந்திருந்தா. யாரு? வித்யாவா? அவ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா? இல்ல, மீனாட்சின்னு ஒரு பொண்ணு. மீனாட்சியா? அது யாரு? என்னை கர்ப்பமாக்கிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றியே, இது உனக்கு நியாயமா இருக்கா? அது எப்படி? என்னையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண பாக்குற? 2 நாள் அவளை எங்க வீட்டுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறதுதான் எங்க அத்தையோட பிளான். என் வயித்துல வளர்ற உன் குழந்தை மேல சத்தியமா சொல்லு. சத்தியமா, என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பிரெக்னன்ட் ஆக்கி ஏமாத்திருக்கான் கதிர். அந்த பொண்ணு அவ்வளவு கெஞ்சிரா. அவகிட்ட ஏதேதோ பேசி அவளை அனுப்பி வச்சிட்டான். ராஸ்கல். ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திருக்கான்னு நினைச்சா பல பேர் வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கானா? அவன் மட்டும் இல்ல கதிர், அந்த குடும்பமே ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கு. அவங்க என்ன திட்டத்துல தனாவா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. தனா மட்டும் அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அப்புறம் பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் நிச்சயமா ஏதாவது ஆகலாம். இதுதானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? அதுவும் இல்லாம கல்யாணம் முடிஞ்ச 2 நாள்ல அவளை திரும்பவும் வீட்டுக்கு அனுப்ப பிளான் பண்ணிருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் கதிர். இப்போ வந்து சொல்லு. நீ கோவப்பட்டு எந்த யூஸும் இல்ல கதிர். என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன் கதிர். இங்க பாரு மாயா, மாமா அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. நீ சொல்றத கண்டிப்பா நம்புவாரு. நீ உடனே போய் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லு. அந்த கார்த்திகை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்து. எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி கதிர் இது அவர்கிட்ட சொல்றது? நீ சொன்னா அதுல உண்மை இருக்கும்னு அவர் யோசிப்பார்ல. இல்ல, ஏற்கனவே நானும் நீயும் கோவில்ல பேசிட்டு இருந்தத பெரியப்பா பார்த்துட்டாரு. இப்போ நான் போய் சொன்னாலும் ஏதோ நீதான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கேன்னு நினைப்பாரு. அதனால நாம இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்ட பேசினாலும் சரி ஆதாரத்தோட தான் பேசணும். நீ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தடவை சொல்லி பிரச்சனை ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பெரியப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்கிறதுனால குடும்பமே கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. நான் இத சொன்னா அவங்க எல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. யாரும் நம்பவும் மாட்டாங்க. அண்ணன் இவட கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவன் என்ன பண்றான் இங்க? மாயா இவன் கூட ஏன் பேசிட்டு இருக்கா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? கார்த்திகை ஏமாத்தின அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அவதான் வந்து உண்மை எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாளே. நான் எப்படியாச்சும் கையில காலில் விழுந்தாவது அவனை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அவன் நேர்ல வந்து கார்த்திக் தப்பானவன்னு சொன்னா மட்டும் போதும். அப்புறம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஏற்கனவே நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்த, அவளும் உண்மையை சொல்லாம போயிட்டா. உனக்கு தான் கெட்ட பேர் வந்தது. இந்த தடவை கன்ஃபார்மா அப்படி நடக்காது. இந்த மீனாட்சி தான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி நம்பிக்கை. நான் விட்டுற மாட்டேன். அந்த பொண்ணு யாரு, என்ன, எங்க போனான்னு ஏதாச்சும் தெரியுமா?
அவ கார்த்திக் கிட்ட பேசும்போது 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோங்கிற மாதிரி பேசினா. அப்போ ஓகே. அவ காலேஜில் படிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல? அது நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ண. நான் இப்போ அந்த பொண்ணை தேடி போறேன். காலையிலக்குள்ள அந்த பொண்ணை எப்படியாவது இங்கே கூட்டிட்டு வரேன். அது வர்ற வரைக்கும் எப்படியாவது தனாவோட கல்யாணத்தை தடுக்க பாரு. கல்யாணத்தை நிறுத்துறது கஷ்டம் கதிர். ஆனா எப்படியாவது நான் கல்யாணத்தை தள்ளி போட முடியுமான்னு பாக்குறேன். சரி, எதையாவது யோசிச்சு பண்ணு. ஆனா தனாவோட கழுத்துல கார்த்திக் தாலி கட்டவே கூடாது. நான் காலையில எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன்.